அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? எதுக்கு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? எதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு? அப்ப சமூக நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அவங்க இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையில அது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அங்க ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது அதுல. ஆனா அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும். முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா இன்னொன்னு வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் அவ்வளவுதான். வரலாற்றுல வேற மாதிரி எழுதுவாங்க. இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது முக்கியமான பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது. ஆனா இத பத்தி ஏதோ ஒன்னு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் வியாபாரிகள், வணிகர்கள். அவங்க முதலமைச்சரை தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இந்த அரசியல் வந்துடும், இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க. நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த சமுதாயம், எந்த மதம் அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் முடியல? எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்காங்க. எந்தெந்த வீட்டுல எந்த சமுதாயம், எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த மதம், யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்ப யாரு ஓட்டு போட போறாங்க, ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும். ஆனா சமூக நீதிக்கு உங்க கணக்கெடுப்பு வேண்டாம். இடஒதுக்கீடு கொடுக்க கணக்கெடுப்பு வேண்டாம். இத கணக்கெடுப்பு நடத்தணும். இதை நடத்தணும்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா, எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க, எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் பயன்பெறல. இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் அவங்க நாங்க சொல்லி பேசியிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க, தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று. ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ், நாங்க கேட்கறது சர்வே. ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன், அதிகாரம் இருந்தோம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. சமூக நீதியை பத்தி பேசாதீங்க. இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது. ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவரை பாக்குறப்பெல்லாம் ஒரு முறை நான் இது வரைக்கும் 3-4 முறை பார்த்திருக்கிறேன். பாக்குறப்ப நிச்சயமா நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? கடந்த 2 ஆண்டு காலமா நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு, நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறப்பெல்லாம் நிச்சயமா நாங்க செய்வோம், கணக்கெடுப்பு நிச்சயமா நடப்போம், கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு. ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல.